ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கல்யாண வீட்டு அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கல்யாணம்னாவே மதியானம் லஞ்சுக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் நான் அவரைக்கொட்டை எடுத்துருக்கேங்க. இது வெள்ளை அவரைக்கொட்டை, இதிலே சிகப்பு அவரைக்கொட்டை இருக்கும். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி அலசிட்டு குக்கரில் நான் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அதுலேயே அதை சேர்த்திக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிகமாக தேவைப்படாது. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இந்த அவரைக்கொட்டையை குக்கரில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. ஒரு சத்தம் விட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. மறுபடியும் ஒரு 1/2 hour கழித்து மறுபடியும் ஒரு 4 சத்தம் விட்டிங்கன்னா இது நல்லா பஞ்சு போல் கொலன்ட்டு வெந்துருங்க. இருக்கட்டுங்க, வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுங்காட்டி இந்த குழம்புக்கு என்னென்ன காய்கறி வேணும்னு நம்ம பார்த்துடலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூசணிக்காய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். ஒரு முருங்கைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை உளிச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு 1/2 மூடி தேங்காயை நான் துருவி வச்சுருக்கேங்க. ஒரு 4-5 பல் பூண்டு ஒழிச்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, இதெல்லாம் நம்ம ஒட்டுக்காக சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்பை தாளிக்கிறதுக்கு ஒரு 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 பல் பூண்டு ஒழிச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. நம்ம ஜீரக மிளகு, பூண்டு, வெங்காயத்தையும் தட்டி வச்சுக்கலாம், கடைசியாக தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் நம்ம வச்சுருக்கிற தேங்காய், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 5 விசில் வந்துருச்சு. இப்போ நான் இதை திறந்து பார்த்துக்கிறேன். பாருங்க, இது நல்லா வெந்திருக்கு. நம்ம கையில் எடுத்து அழுத்தலாம், அது நல்லா பஞ்சு போல் நசுங்கி வரணுங்க. அப்போ தான் வெந்திருக்கு. கொஞ்சம் நெத்தாட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு சத்தம் கூட விட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற காயெல்லாம் இதில் சேர்த்திக்கலாங்க ஒவ்வொன்றா. எல்லா காயும் ஒன்றா போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதிலே ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிற குழம்பு பொடியை இதிலே சேர்த்திக்கலாம். குழம்பு பொடி சேர்த்து ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் இதுலேயே சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் மட்டும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 விசில் விட்டாச்சு. இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சம் நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம்.
கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற சீரக மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். நம்ம வச்சிருக்கிற வரமிளகாயை அதிலே சேர்த்திக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதிலே போட்டு நல்லா கிளறி நம்ம குழம்புக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு அருமையான கல்யாண வீட்டு அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த குழம்பு சூடான சாதத்தோடு சாப்பிட்டா நமக்கு வேறு எந்த பொரியலுமே நமக்கு தேவையில்லைங்க. இந்த குழம்புலே சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜெயம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.